ஐயோ பார்வதி, எல்லாரும் முன்னாடியே அசத்திட்ட. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. இத்தனை நாளா நான் அண்ணன் கிட்ட கேட்கணும்னு நினைச்ச அத்தனை விஷயத்தையும் ஒண்ணு ஒண்ணா துணிச்சுனா நீ அண்ணன் கிட்ட கேட்டுட்டியே. அத அத்தனையுமே கேட்டு ஒரு நிமிஷம் அவரே ஆடி போயிட்டாருல. ஆனா அவருக்கு வேற வழியே இல்ல. பொறுப்பை ஒப்படைச்சுதான் ஆகணும்னு சொல்லி வீட்டு பொறுப்பை உன்கிட்டயும் தொழில் பொறுப்பை சிவா கிட்டயும் கொடுத்துட்டாரு. இத நினைச்சு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பொண்ணுங்களுக்கு இந்த துணிச்சல் தான் வேணும். அப்பதானே நமக்கானதை நம்ம செஞ்சுக்க முடியும். இவ்ளோ நாளா நமக்கு எதுவும் தெரியாததுனாலதான் தொட்ட 90க்கும் நம்ம அண்ணன் கையே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இனிமே நம்ம அண்ணன் கிட்ட போய் நிக்க வேண்டாம் பாரு. ஆமா அண்ணி, பொறுப்பெல்லாம் இப்ப என் கைக்கு வந்துருச்சு இல்ல? ஆமா, இனி நம்ம ஆசைப்பட்ட எல்லாத்தையும் ஒவ்வொன்னா நமக்கு சொந்தமாக்கிக்க முடியுமா? ஆனா அந்த 20 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வசுந்தரா தேவி கிட்ட போய் கொடுத்துட்டோமே, அந்த 20 லட்சத்தை எப்படி வாங்குறது? என்ன நீ இப்படி கேக்குறீங்க? நான் தானே உங்களை அங்க கூட்டிட்டு போனேன். அவங்க கிட்ட பேசி பணம் எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுத்துடுறேன். நீங்க கவலையே படாதீங்க. நீ நிஜமா வாங்கி கொடுத்துருவல்ல? அண்ணி, அப்படியே அவங்க பணம் தரலனா கூட அவங்க கம்பெனில வேற ஒரு இடத்துல பிளாட் போட்டிருப்பாங்கல்ல, அங்க ஒரு நல்ல பிளாட்டா நான் உங்களுக்கு வாங்கி தரேன். போதுமா? சரி. ஆனா 20 லட்சத்துக்கு எங்க பிளாட் எல்லாம் கிடைக்கும்? இடம் மட்டுமே இப்பெல்லாம் 50-60 லட்சத்துக்கு போயிடுச்சு. அண்ணங்கிட்ட இனிமே என்னால எதுவும் கேட்கவும் முடியாது. பேசாம அந்த அம்மா கிட்டயே இடமா வாங்கி குடுக்கறத விட பணமா கேட்டு வாங்கி கொடுத்துற. என் கழுத்துக்கு நகையாவது வாங்கி செஞ்சுப்பல்ல. அண்ணி, நீங்க கவலையை விடுங்க. வீட்டு பொறுப்பு தான் இப்ப நம்ம கிட்ட வந்துருச்சுல்ல. இனிமே வரவு செலவு எல்லாத்தையும் நாம தானே பார்க்க போறோம். உங்களுக்கு என்ன, இடம் வாங்கி வீடு கட்டணும் அவ்வளவுதானே? நான் பணம் தரேன் அண்ணி. நீங்க நல்ல பெரிய பங்களாவா பார்த்து கட்டிக்கோங்க. மாமா ஊருக்கு எல்லாம் வாக்கு கொடுத்துட்டு அத மட்டும் காப்பாத்துவாரு. ஆனா அவரு நமக்கு கொடுத்த வாக்க மட்டும் காப்பாத்தவே மாட்டாரு. கேட்டா கூட்டு குடும்பம் அது இதுன்னு பெரிய கதையா விடுவார் அவரு. நாமெல்லாம் அவருக்கு ஒரு இலக்காரம் தான் அண்ணி. அண்ணி, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ என்கிட்ட கேளுங்க, அத நான் தரேன். இனிமே நீங்க உங்க அண்ணன் கையெல்லாம் எதிர்பார்த்திருக்க வேண்டாம். சரி அண்ணி, இப்ப என்ன, நீங்க நிலம் வாங்கணும் அவ்வளவுதானே? நல்ல பெரிய இடமா வாங்குறீங்க, வீடு கட்டுறீங்க, பெருசா கிராண்டா கிரக பிரவேசம் பண்றீங்க. ஆமா பார்வதி, வீடு பெரிய வீடா கட்டி கிரக பிரவேசம் பண்ணி அதுக்கு அண்ணனை கூப்பிட்டு அவர் கையாலேயே குத்துவிளக்கு ஏத்த சொல்லணும். என்ன அண்ணி, அப்ப கூட உங்களுக்கு உங்க அண்ணன் பாசம் விடல? ஏன் பணம் கொடுக்க போற என்ன ஏத்த சொல்ல மாட்டீங்களா? இல்ல நீங்களே ஏத்திட்டு போங்க. அது என்ன, சும்மா உங்க அண்ணன் எப்ப பார்த்தாலும் அண்ணன் புராணமே பாடிட்டு இருக்கீங்க? புரியுது 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 பார்வதி. நீ ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம 2 பேரும் சேர்ந்து விளக்கேத்தலாம். எதுக்கு இப்ப கோவம்? நான் இந்த உலகத்துல தான் இருக்கேன். வீட்டு அதிகாரம் பார்வதி சித்தி கைக்கு போயிடுச்சுல்ல. இனிமே இந்த வீட்டுல என்னெல்லாம் நடக்க போகுதோன்னு எனக்கு கவலையா இருக்கு. என்ன நடந்தா என்ன, எல்லாத்தையும் மாமா பாத்துக்குவாரு. நைட்டுக்குள்ள இந்த ஆட் கான்செப்ட பேசணும்னு சொன்னேன்ல, நைட்டுக்குள்ள பேசி நம்ம ஸ்கிரிப்ட் எழுதிடலாமாயா? சரி இரு, நான் பேப்பர் பென் எடுத்துட்டு வரேன். சரி, ஏதாவது ஒரு கான்செப்ட் சொல்லு. நான் சொல்றேன், எழுதிக்கோ. ஒரு பொண்ணு குளிச்சிட்டு ஈரத்தலையோட வரா. ஏய், இதுக்கப்புறம் நீ என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். முழுசா கேளுமாயா. சரி சொல்லு. ரூம்குள்ள வந்து கட்டிக்க புடவைய தேடுறா. அங்க ஒரு புடவைய கூட காணோம். ஷாக் ஆகி திரும்புறா. எதிரில் அவ புருஷன் நம்ம கடை பேர் போட்ட பையில இருந்து புடவை எடுத்து விரிச்சு காட்டுறான். அத பார்த்ததும் ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சிட்டாளா? ஏய் ஆமா, எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. அப்ப நீயே சொல்லு. திருச்செந்தூர் கோவில். சரி, இப்ப சொல்றேன் பாரு.
சீனு புடிச்சிட்டேன். ஒரு யங் கப்பிள். நம்மள மாதிரியே. கரெக்ட். ஆ, புருஷன் தனியா கடைக்கு வரான், அவன் வைஃபும் தனியா கடைக்கு வரா. கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏய் மாயா, சூப்பரா இருக்கு. உன்னை அப்படியே ம், ம்.